மதுரைக்கு நாம் வளர்ச்சியை கொண்டு வந்தால் பாஜக கலவர சிந்தனையுடன் பிளவுவாத சூழ்ச்சியில் ஈடுபடுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எந்த சூழ்ச்சிகளை செய்தாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினிடம் உங்கள் பாட்சா பலிக்காது என்றும் திட்டவட்டம். நாம வளர்ச்சி அரசியலை பேசினா அவங்க வேற அரசியலை பேசுறாங்க. நான் உறுதியா சொல்றேன், அவங்க எத்தனை சூழ்ச்சி செஞ்சாலும் அத்தனையும் நாங்கள் முறியடிப்போம், அதை சிதைப்போம். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது, எதுவும் எடுபடாது. திருப்பரங்குன்றத்தில் எங்கு தீபம் ஏற்றப்பட வேண்டுமோ அங்கு சரியாக முறையாக ஏற்றப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. கேடுகட்ட மலிவான அரசியலில் ஈடுபடுவோருக்கு தமிழ்நாட்டில் பெரியார் ஏற்றிய சமத்துவ தீபம் மட்டும்தான் ஏறும் என்பதுதான் ஒரே பதில் என்றும் திட்டவட்டம். தீபம் எங்க ஏற்றப்படணுமோ, எப்போ ஏற்றப்படணுமோ அங்கே வழக்கம் போல சரியா முறையா ஏற்றப்பட்டிருக்கு. ஒரு சிலரோட அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாட சதி செயல்கள், அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல, அது அரசியல். அதுல கேடுகட்ட மலிவான அரசியல். எங்க தமிழ்நாட்டில் என்றைக்கும் பெரியார் ஏற்றின சமத்துவ தீபம் தான் ஒளிரும். உங்களால் அதை தடுக்க முடியாது. தமிழ்நாடு வளர்கிறது எனும் தலைப்பில் மதுரையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாடு. Experiences that turn this region into a complete cultural circuit. Catalyst of change, engine of progress. Invest in Tamil Nadu. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் 36,660 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முதலீடுகளுக்கான 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. Creating 5,500 jobs, PCB manufacturing connectors, composites, relays and optical transceivers. May we now have Reliance Industries join us, celebrating the MOU exchange for their bioenergy plant, creating 7,000 jobs with an investment of 11,000 crores. மதுரை மாவட்டம் திருநகர் மேலமடை சந்திப்பில் 150 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் மக்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இது சங்க தமிழ் வளர்த்த மாமதுரையில் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களின் பெயரிலான பாலம் மக்களின் 100 ஆண்டுகால கனவு நிறைவேறியுள்ளது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதால் தான் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் சீர்கெட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆட்சியில் இருக்கப் போகும் 4 மாதங்களிலாவது சட்டம் ஒழுங்கின் மீது கவனம் செலுத்துமாறு திமுக அரசுக்கு வலியுறுத்தல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவர்களிடையே வன்முறை போக்குதான் அதிகரித்து வருவதாக இபிஎஸ் கவலை. கொலை வரை நீண்டுள்ள மோதல் வெறியை கட்டுப்படுத்த தவறியதற்கு அரசு வெட்கப்பட வேண்டும் என சாடல். விவசாயி, வியாபாரி, பெண், இளைஞர் என யாருக்குமே பகல் இரவென எந்த நேரத்திலும் துளி கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலத்தின் ஆட்சி. கடந்த 24 மணி நேரத்தில் வந்த கொலை உள்ளிட்ட குற்ற செய்திகளை பட்டியலிட்டு திமுக அரசு மீது இபிஎஸ் விமர்சனம். தமிழகம் மிக பாதுகாப்பாக இருப்பதால் தான் எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊராக சுற்றி பிரச்சாரம் செய்வதாக திமுக பதிலடி. ஜெயலலிதா கடைசி காலத்தில் வாழ்ந்த கோடநாடு பங்களாவை கூட பாதுகாக்க முடியாத நிலையில்தான் அதிமுக ஆட்சி இருந்ததாக RS பாரதி விமர்சனம். அவர் எப்படி உயிரோட தமிழ்நாடு பூரா சுத்தி வர்றாரு, தெருத்துருவா போறாரு, ஊர் ஊரா சுத்துறாரு, பாதுகாப்பா தான் இருக்காரு. அவர் வீட்டில் இருக்கிறவங்களாம் பாதுகாப்பா தான் இருக்காங்க. என்ன ஆபத்து வந்துச்சு? அந்த அம்மா கடைசி காலம் வந்து வாழ்ந்தது கொடைநாடு. அந்த கொடைநாடை காப்பாற்ற முடிஞ்ச அந்த எடப்பாடியால சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிற யோகிதை எடப்பாடி கிடையவே கிடையாது. 2,70,00,000 மக்கள் திமுக. திருப்பரங்குன்றம்
திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை செயல்படுத்தாமல் திமுக அரசு வாக்கிற்காக அரசியல் செய்வதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தேர்தலை மனதில் வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசுவதாகவும் சாடல். இஷ்யூ பொறுத்த மட்டும் நீதிமன்றம் என்ன தீர்ப்பை வழங்கியிருக்கோ அதன்படி சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதித்திருக்க வேண்டும். மாறாக இன்னும் ஒரு 60-70 நாளிலே வரக்கூடிய தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு அங்காளி பங்காளிகள் என்று சொல்வதை ஆக சண்டைக்கு சச்சரவாகவும் வாக்கு வங்கிக்காகவும் பயன்படுத்துகிறதார் முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் என்பதை நான் பகிரங்கமாக இந்த நேரத்தில் நான் என்னுடைய குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் நிகழ்வால் இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம். இஸ்லாமியர்கள் தங்களுக்கு அங்காளி பங்காளிகள் என முதலமைச்சர் எதுகை மோனையாக பேசலாம், ஆனால் இஸ்லாமியர்கள் பாஜகவினருக்கு மாமன் மச்சான் போன்றவர்கள் என்றும் பேச்சு. நாங்கெல்லாம் மாம மச்சானா பழகிட்டு இருக்கிறோம். அவங்க அங்காளி பங்காளிகளாக தான் இருப்பாங்க. நாங்கெல்லாம் மாம மச்சானா தான் இதுவரைக்கும் இஸ்லாமிய மக்களோடு பழகிட்டு இருக்கோம். அது மட்டுமல்ல, தீபம் ஏற்றுவதனால் எந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கும் வருத்தமோ கோர்ட்டில் வழக்கோ எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த கோரி பாமக சார்பில் சென்னையில் வரும் 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். திமுக தவிர்த்து அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்குமாறு அன்புமணி கடிதம். பாமகவின் அன்புமணி தரப்புக்கு எதிராகவோ ராமதாஸ் தரப்புக்கு அதிகாரம் கொடுப்பதாகவோ டெல்லி நீதிமன்றம் சொல்லவில்லை என வழக்கறிஞர் பாலு விளக்கம். மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் கோமாளித்தனமாக கொண்டாடலாம், நாங்கள் அப்படி செய்ய முடியாது என ராமதாஸ் தரப்பினர் மீது காட்டம். எங்களுக்கு தான் வெற்றி. இது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எப்படி ஒரு நாள் பேசலாம், நம்ம பேச முடியாது. பார்க்கும்போது வினோதமாக இருக்குது, ஒரு கோமாளித்தனமாகவும் இருக்குது. நான் உங்களுக்கு தெளிவாக அன்போடு நான் இந்த நேரத்தில் சொல்கிறது, எங்களுடைய அதிகாரத்தை பறிப்பதாகவோ இதை மாற்றி அவர்களுக்கு கொடுப்பதாகவோ யாருக்கும் அதிகாரம் என்று சொல்வதாகவோ எதுவுமே இதில் இல்லை. பாமகவில் உரிமை கேட்டு காவல்துறை நீதிமன்றத்துக்கெல்லாம் செல்லும் ராமதாஸ், உரிமையியல் நீதிமன்றத்தை நாட தைரியம் இருக்கிறதா என அன்புமணி ஆதரவு வழக்கறிஞர் பாலு கேள்வி. அவர்கள் பக்கம் நியாயம் இல்லாததால் எந்த நீதிமன்றத்துக்கு சென்றாலும் வெற்றி கிடைக்காது என்றும் திட்டவட்டம். நியாயப்படுத்த வேண்டும். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்றால் சிவில் கோர்ட்டுக்கு போய் உத்தரவு வாங்கிட்டு. இப்போ கூட நான் சொல்கிறேன், சவாலாக சொல்கிறேன், எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த நீதிமன்றத்திலும் அவர்களால் வெற்றி பெறவே முடியாது. திருப்பரங்குன்றம் மலை அனைத்து இந்துக்களுக்கும் சொந்தமா அல்லது குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்த இந்துக்களுக்கு மட்டும் சொந்தமா என அண்ணாமலைக்கு மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி. இந்துக்கள் என்று சொல்லி மக்களை இன்னும் எவ்வளவு காலத்திற்கு ஏமாற்றி பிழைப்பீர்கள் என்றும் காட்டமாக வினா. பிரிந்து கிடக்கும் அதிமுகவினர் அனைவரும் ஓரணியில் இணைய வேண்டும் என பாஜக விரும்புவதை குறை கூற முடியாது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேச்சு. அதிகாரத்தை வைத்து பாஜக மிரட்டுவதாக தாம் நினைக்கவில்லை என்றும் பேட்டி. அம்மாவின் இயக்கம், புரட்சி தலைவர் கண்ட இயக்கம், அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் இணையணும்னு பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் 21 தேர்தலையும் முயற்சி செய்தார்கள். அதுபோல இப்பொழுதும் முயற்சி செய்கிறார்கள். அதிகாரத்தை வைத்து மிரட்டுவதாக எல்லாம் சில பேர் சொல்கிறார்கள். ஊடகத்தில் டிபேட்டில் பார்க்கிறோம். யாராவது ஒருவரை நட்பு ரீதியாக டெல்லிக்கு அழைத்து அவர் போய் சென்று வந்தால் அவரை மிரட்டிய கூப்பிடுகிறார்கள். அப்படிலாம் கிடையாது. ஈரோட்டில் வரும் 16ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்ட இடத்திற்கு அனுமதி மறுத்தனர் போலீசார். பெருந்துறை சாலையில் மாவட்ட எஸ்பி நேரில் ஆய்வு செய்த நிலையில் போதிய அளவு வசதிகள் இல்லை என கோரி மறுப்பு. ஈரோட்டில் விஜய் பொதுக்கூட்ட இடத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததாக எந்த கடிதமும் வரவில்லை. தவேக தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் விளக்கம். அதற்கு அனுமதி கேட்டோம், இன்னும் மறுக்கப்பட்டதாக எங்களுக்கு கடிதங்கள் வரவில்லை. ஆனால் பத்திரிகை செய்திகள் மறுக்கப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் துறையை கேட்கின்ற போது அதுபோன்ற கடிதங்கள் நாங்கள் அனுப்பப்படவில்லை, யாருக்கும் அதுபோன்ற தகவல் கொடுக்கப்படவில்லை.
தமிழ்நாட்டில் விநியோகிக்கப்பட்ட எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களில் 99% பூர்த்தி செய்யப்பட்டு இணையத்தில் பதிவேற்றம். வெறும் 5,70,670 படிவங்கள் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் மலை கார்த்திகை தீபம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வலியுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டு மக்களுக்கு இடையூறு செய்த இந்து முன்னணியினர் குண்டுக்கட்டாக கைது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தனியார் மதுபான கூடத்தை மூட வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தினர் முற்றுகை போராட்டம். அத்துமீறி நுழைய முயன்றதை தடுத்து நிறுத்திய தலைமை காவலரின் கையை தொண்டர் கடித்து வைத்ததால் அதிர்ச்சி. போதைப்பொருள் வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளர் தினேஷ் ராஜ் கைது. போலீஸ் கஸ்டடியின் போது இணை தயாரிப்பாளர் சர்வுதீன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடவடிக்கை. நகராட்சி துறையில் பணி நியமனங்களுக்கு லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு காவல்துறை தலைவருக்கு அமலாக்கத்துறை எழுதிய ரகசிய கடிதம் லீக் ஆன விவகாரம். சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவு. நெல்லையில் லஞ்சம் வாங்கியதாக அதிகாரியை சிக்க வைக்க முயன்ற வழக்கில் மேலும் ஒருவர் கைது. நெல்லை மண்டல தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் அலுவலகத்திற்கு பணம் எடுத்துச் சென்றதாக இதுவரை 3 பிடித்து விசாரணை. கும்பகோணம் அருகே +2 மாணவன் கொலை வழக்கில் கைதான 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 15 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கொலை, பயங்கர ஆயுதம் கொண்டு தாக்குதல், ஆபாசமாக திட்டுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழப்பு. முன்னால் சென்ற பைக் மீது மோதாமல் இருக்க திருப்பியதால் பரிதாபம். சென்னை அடுத்த மாங்காடு அருகே இளைஞர்களின் ரீல்ஸ் மோகத்தால் ஏற்பட்ட விபத்தில் பிற வாகன ஓட்டியின் மண்டை உடைப்பு. அடுத்தடுத்து 3 இருசக்கர வாகனங்கள் விபத்தில் சிக்கியதில் 5 பேர் காயம். வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி நாடாளுமன்றத்தில் திங்கட்கிழமை சிறப்பு விவாதம். மக்களவையில் பிரதமர் மோடியும் மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் விவாதத்தை தொடங்கி வைப்பார்கள் என தகவல். வென்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கும் நிலையில் இந்தியா கூட்டணி இருப்பதாக காஷ்மீர் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா பேசியதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு. கூட்டணியில் முறையான ஒருங்கிணைப்பு இல்லாததோடு ஹரியானா, மகாராஷ்டிரா, பீகார் தேர்தல் தோல்விகளிலிருந்து பாடம் கற்கவில்லை என்றும் டி ராஜா குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் தொடர்ந்து 6வது நாளாக இண்டிகோ விமானங்களை இயக்குவதில் சிக்கல். ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாளில் 650 விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் பரிதவிப்பு. டெல்லி விமான நிலையத்தில் குவிந்து கிடக்கும் பயணிகளின் சூட்கேஸ்களை உரியவர்களிடம் ஒப்படைப்பதில் பெரும் சவால். இண்டிகோ விமான சேவை பாதிப்பு காரணமாக வரிசையாக அடுக்கி வைப்பு. ரத்து செய்யப்பட்ட இண்டிகோ விமானங்களில் முன்பதிவு செய்திருந்த பயணிகளுக்கு 610 கோடி ரூபாய் ரீஃபண்ட். மத்திய அரசு விதித்த கெடு இரவு 8 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் இண்டிகோ நிறுவனம் தகவல். நாடு தழுவிய அளவில் இண்டிகோ விமான சேவைகள் பாதிக்கப்பட்டது குறித்து விசாரிக்கும் போக்குவரத்துக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தனியார் விமான நிறுவனங்கள் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப வாய்ப்பு.